அன்புள்ளம் கொண்ட விஆர்ஷோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இப்ப பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி கோச்சார பலன்கள், கோச்சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குவோம். தை மாதம்னாவே தெரியும், மகரத்துல சூரியன் சஞ்சரிக்கிற காலகட்டம். தை 2ஆம் தேதி செவ்வாய் மகரத்துக்குள்ள வர்றார், உச்ச நிலை அடைகிறார். அதே மாதிரி தை 3ஆம் தேதி புதன் உள்ள வர்றார். சுக்கிரன் ஏற்கனவே மகரத்துல தான் இருக்கார், அது நம்ம சுக்கிர பயிற்சியில பேசணும், சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு மீன ராசியில சனி பகவானும், கும்ப ராசியில் ராகு பகவானும், சிம்ம ராசியில் கேது பகவானும் இருக்காங்க. சந்திரன் எப்பவும் போல எல்லா கட்டங்களுக்கும் போயிட்டு வருவாரு. குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு. இந்த மாதிரி இருக்கிறனால எந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்னா, காலபுருஷ தத்துவப்படி ராசிக்கு 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கிறது தொழில்துறையில் ஆதிக்கத்தை செலுத்தும். அரசாங்கம் முழுக்க முழுக்க தொழில்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை செயல்படுத்தும். அதாவது தொழில் மேம்பாடு ஏற்படும், தொழில் துறையில மேம்பாடு ஏற்படுற மாதிரி. அதுவும் குறிப்பா 4ஆம் பாகம் சொல்லக்கூடிய கடகத்தை தொடர்பு கொள்றதுனால, காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் பாகம் சொல்ல கடகத்தை தொடர்பு கொள்றதுனால போக்குவரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல புதிய ஒரு முயற்சிகளையோ புதிய ஒரு யோகங்களையோ அரசாங்கம் வகுத்து தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இல்லாட்டி ஒரு டேங்க் ஒன்றும் இல்லை, இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு புதுசா ரயில்வே சம்பந்தப்பட்ட ஸ்கீம் கூட போடலாம், ஏதாவது ஒண்ணு அது ரிலேட்டடா நடக்கும். அதே மாதிரி தகவல் தொழில்நுட்பம் சொல்லக்கூடிய தகவல் பரிமாற்றம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்துல அரசாங்க சப்போர்ட் கிடைக்கும். அப்ப பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி செவ்வாய் உச்சமா இருக்கிறதுனால, 10ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறதுனால போர் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இதுல எல்லாம் நம்ம நல்லா பாதுகாப்பா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். பக்கத்து நாடுகள்லாம் நம்மளை பார்த்து பயப்படுற அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள்ல இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி பல போர் நிவர்த்தி, அதாவது சமாதானத்துக்கு வரும். செவ்வாய் உச்சமாகும் போது சமாதானப்படுத்திடுவார், ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் நடக்கும், சரிங்களா? இது உலக ரீதியா. இப்ப வாங்க 12 ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். மீனராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் அனைத்து கிரகங்களும் சேருது. ஸோ இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ் தான். ராசியாதிபதி மட்டும் வக்ரமாகாம இருந்தா இந்நேரம் நீங்க வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற அளவுக்கு போகும். 11ஆம் அதிபதி ராசியில அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இது முழுக்க முழுக்க உங்களுக்கு ஆதாயமான பலன்களையே தரும், லாபகரமான பலன்களே தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். வாழ்க்கையில பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நேரத்துக்கு, அதுவும் முடிஞ்ச மாசத்துல ரொம்ப பார்த்துருப்பீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கிடைக்கும். இப்பவும் போராட்டங்கள் இல்லாம எல்லாம் இருக்காது, இருக்கும். ஆனா தை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லா போராட்டங்களுக்கும் தீர்வு கிடைச்சிடும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? எதுவும் பாதிப்பு இல்லை, ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பதில் கிடைச்சிருச்சு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை. திரும்புற பக்கம்லாம் பிரச்சனை, போற பக்கம்லாம் பிரச்சனை, கால் எடுத்து வச்ச இடம்லாம் முள்ளா இருக்கு அப்படின்லாம் நினைச்சிருப்பீங்க. அந்த பாதிப்புகள்லாம் நிவர்த்தியாகி எல்லாம் சரியாயிருச்சு, சரியாகிற காலகட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்துல திருமண வாய்ப்பை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, எந்த வயதினராக இருந்தாலும் சரி. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டம் இருக்கும், கசப்பு இருக்கும். மற்றபடி தொழில் ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போயிடுவீங்க, டாப்ல போயிடுவீங்க. என்னன்னு சொல்ல போனா வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி அமைப்பு, வெளியூருக்கு போய் சம்பாதிக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும் அப்படிங்கிறதே சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை அதி அற்புதமான பலன்கள். அவங்களால நல்ல பேரோ, இல்ல அவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன், இல்ல அவங்க நல்ல அதிகாரி, அவங்க நல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஏதோ ஒன்று பாசிட்டிவான விஷயங்கள் உங்க காதுல வரும். அதே மாதிரி அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு நல்லபடியா செய்வீங்க, சரிங்களா? ஸோ இதை பொறுத்தவரை எந்த அளவுலையும் பாதிப்பு இல்லை, எல்லாம் சூப்பரா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம், சரிங்களா? அதே மாதிரி மீனராசி அன்பர்கள், உங்களுக்கும் உங்க தந்தைக்கும் உண்டான வாக்குவாதங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். அமைதியா இருந்து ஒற்றுமையா இருந்து செயல்படுறதுக்கான விஷயங்கள் நடக்கும். ஒத்துணர்ந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளை செய்யலாம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சுக்கிரனும் சூரியன் செவ்வாயும் சேர்ந்தாங்க. அப்போ சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம், சரிங்களா? உங்க தலைமையில நடக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம், சரியா? அதே மாதிரி 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கும் போதுல வழக்குகளில் வெற்றி. ரொம்ப நாளா ஏதாவது ஒரு கேஸ் போயிட்டு இருக்கும்,
அந்த கேஸ்ல உங்களுக்கு சாதகமா தீர்ப்பாய் உங்க பக்கம் எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறத சொல்லலாம். லேண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ்லாம் தீர்ந்து உங்க கைக்கு வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். தாயாரோட உடல்நிலை பாதிப்பு குறைந்து உங்களுக்கு எந்த செலவுகளையும் வைக்க மாட்டாங்க, தந்தையார் எந்த செலவுகளையும் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். எல்லாம் தை மாசம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே உங்களுக்கே புரியும். கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றது, ரிலீவ் ஆகி வெளியில வர்றத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். சரி, இனிமே நம்ம லைஃப் வந்து செலவினங்களுக்கு இல்லாம இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கும். சரிங்களா? நகை சம்பந்தப்பட்ட அமைப்புகளால் லோன் வாங்குற அமைப்பு, நகையாலோ இல்ல பெண்களிடமோ கடன் வாங்கும் அமைப்பு இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி உணவு பழக்க வழக்கங்கள்ல மட்டும் கொஞ்சம் அசுத்தம், அதாவது தேவையில்லாம உங்க உடம்புக்கு செட் ஆகாத விஷயத்த சாப்பிட்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத சாப்பிட்டு உங்க உடம்பை கெடுத்துக்கிட்டு நீங்களே அப்புறம் கஷ்டப்படுற மாதிரி உள்ள சூழ்நிலையை உருவாக்கிக்காதீங்க. சரிங்களா? மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி குறிப்பா குரு வக்ரமா இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல வக்ரமாய் தொடர்பு இருக்கிறதுனால ஜீரண உறுப்புகளும் பாதிக்கப்படும். லேட் நைட்ல சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரம். ஸோ சனி பகவான் தான் உங்களை காப்பாத்திட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு இல்லை உங்களுக்கு மனசுக்கு பிடிக்காத ஒரு வேலையை பார்த்து தான் எல்லாமே நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி சனி 5ஆம் இடத்தை ராசியில இருந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத வாக்குவாதத்தையோ பிரச்சனையோ சண்டையோ இந்த நேரத்துல பயங்கரமா உருவாக்கி வைக்கும். ஸோ இதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி மருத்துவ செலவுகளையும் அதிகமா கொடுக்கும். குறிப்பா யாரால அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்களால, இல்லாட்டி உங்களோட மூத்த முன்னோர்கள், முன்னோர்கள்னு பெரியவங்க, இந்த மாதிரி அமைப்புகளால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மருத்துவ செலவு வரும். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி முழங்கால் வலி, மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்பு, யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா ராகுவும் 12ல் இருப்பது உங்களுக்கு சாதகமான மொத்த காரணம் உங்களோட நட்சத்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு வக்ரம். அதனால வேறு செலவுகளை அதிகமாக எடுத்து வைப்பார் அப்படிங்கிறத சொல்லலாம். மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்துலையும் ரொம்ப நல்ல விசேஷமான பலன்கள் கிடைக்கும். நல்லபடியா மார்க் வாங்கிடுவீங்க. ஆனாலும் மார்க் வாங்கினாலும் உங்களோட பெஸ்ட்ன்னு யாராவது ஒருத்தர் உங்களோட போட்டிக்கு நிற்பாங்க. அது யதார்த்தம் தான். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கு, சாதகமா தீர்ப்பாகும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? உங்களுக்கு உடம்பை தவிர மற்ற எதை பத்தியும் பெருசளவுல சிந்தனை பண்ணாம இருந்தீங்கன்னாவே போதுமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா குரு வக்ரமா இருக்கும் போதுல எதை வேணாலும் செய்வார், எப்படி வேணாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இது யதார்த்தம் தான். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எதுவும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. சரியா? அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி சனி ராசியிலே இருக்கிறது ஒரு பிளஸ். அதே மாதிரி ராகு 12ல இருக்கிறது வருமானத்தை கொடுப்பார். அப்ப இந்த நேரத்துல நீங்க வருமானம் உங்களுக்கு எங்க இருக்கும்? வெளிநாட்டுல இருக்கும், பெட்ரோல் பங்க் தொடர்பா இருக்கும், இல்லாட்டி போர் சம்பந்தப்பட்ட அந்த ஆழ்துளை கிணறுமங்கள்ல அது ரிலேட்டடா போறவங்களுக்கா இருக்கும், இல்ல கெமிக்கல் சம்பந்தப்பட்ட அமைப்பா இருக்கும். இந்த சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதோ ஒரு லாபத்தையோ ஏதோ ஒரு முன்னேற்றத்தையோ தரும் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். குறிப்பா இந்த நேரத்துல திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். அதே மாதிரி தேவையில்லா ஊரை விட்டு வெளியில போற சூழ்நிலையும் ஏற்படும். கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் எதுவும் அதிகமா வாங்கிடாதீங்க. அது வாங்கினீங்கன்னா கண்டிப்பா நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஊரை விட்டு வெளியில போற சூழ்நிலைகள் இருக்கும். இல்லாட்டி அவமானங்கள், இழப்பீடுகள் சந்திக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும். பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகளால ஒரு பாதிப்பு ஏற்படும். அதனாலே பூமியை விற்கிற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். ஸோ உங்களுக்கு உடல் நலத்துல எந்த பாதிப்பும் இல்லை, பணவரத்துல எந்த பாதிப்பும் இல்லை. ஆனா உங்களுக்கு தேவையில்லாத ப்ரெஷர், மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறதுனால இது இருந்தா தானே பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த காலி பண்ணுவீங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. வேலை பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் நல்லா பேசுறது தப்பு இல்லை. அவங்களுக்காண்டி நீங்க பேச போய் எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு ஏமாந்தனமா எல்லா வேலையும் பார்க்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அதாவது அதிகப்படியான வேலையை நீங்க உங்களை பார்க்க சொல்ல மாட்டாங்க, நீங்களா வாலண்டியரா போய் பார்ப்பீங்க. அது உங்களோட முட்டாள்தனமா போயிடும் அப்படிங்கறத சொல்றேன். சரிங்களா?
மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் நட்சத்திராதிபதி புதன் 11ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கையில எல்லாத்தையும் மறுசீர் அமைப்பு பண்ற மாதிரி, இரண்டாவது வாய்ப்பு, அதிகப்படியான வருமானம், அதிகப்படியான எல்லாம் அதிகப்படி லாபத்தை அதிகமா இருக்கணும், வருமானம் அதிகமா இருக்கணும், தொழில் ரெண்டாவது தொழில் செய்யணும், எல்லாம் அதிகப்படியா தேடி போவீங்க. தேடி போறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அதனால எதுவும் பிரச்சனையிலையோ, வம்புலையோ, வழக்குலையோ, கடன் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ மாட்டிக்காம இருக்கிறது உங்களோட திறமை தான் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? காரணம் என்னன்னா, புதன் 11ஆம் இடத்துல இருக்கும்போது லாபத்தை மட்டும்தான் சிந்தனை பண்ணுமே வழியா, பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை பத்தி சிந்தனையே பண்ணாது. அப்படி பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகள் சிந்தனை பண்ணனா மாட்டிக்க போறது நீங்க தான் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பாலோ, வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பாலோ, கால்நடைகளாலேயோ ஏதோ ஒரு பாதிப்பு உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கிடையே சீர்குலைவு ஏற்படும், தேவையில்லாத சண்டை வாக்குவாதம் நடக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. மற்றபடி எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி தொழில்ல ரொம்ப யாரையும் நம்பி எதுலையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த காலகட்டத்துல. குரு வக்ர நிவர்த்தி அடையட்டும். அதுக்கப்புறம் நீங்க தொழில யார் பேச்சு வேணாலும் கேட்டு எப்படி வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணி பெரிய ஆள் ஆயிக்கங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தங்கம், வெள்ளி முதலிய போன்றவற்றில் முதலீடு இந்த காலகட்டத்துல பண்ணலாம்னு நீங்க நினைப்பீங்க. பட் அதனால உங்களுக்கு முதலீடு இருக்குமான்னு கேட்டா பெரிய அளவில், அதாவது வருமானம், அதாவது தங்கம் வெள்ளி ஏறிக்கிட்டே தான் இருக்கு, இறங்கவே இல்லை. அதுல உங்களுக்கு வருமானம் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. காரணம் என்னன்னா, வாங்கி ஒரு ஓரமா வச்சு அப்படியே வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் வாங்கி அதை விற்பனை செய்யறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாங்கி விற்பனை செஞ்சா தான் அது லாபம். வாங்கி ஓரமா வச்சுட்டு அது ஏறும் பார்த்தீங்கன்னா அது லாபத்துக்கு பண்ணல, நமக்கு அது ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு கணக்குல போயிடும். சரிங்களா? அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. வேற எந்த பாதிப்புமே உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.